செய்தியை பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசல் ஏற்பட்ட கரூர் வேலுச்சாமிபுரத்தில் மத்திய உள்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றனர். 41 பேர் உயிரிழந்த இடத்தில் மத்திய தடய அறிவியல் துறை அதிகாரிகளும் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், முழுமையான விவரங்கள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு போது விஜய் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த இதில் 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் மாதம் முதல் கரூரில் பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தாவேக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் என பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் மேலும் இந்த சிபிஐ விசாரணையை டெல்லி அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை நிர்வாகி ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராகினர். மேலும் தாவேக நிர்வாகிகள் ஆஜராகிய நிலையில் வரும் 12ஆம் தேதி நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் சிபிஐ டெல்லி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான், அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள அந்த அதிகாரிகள் மற்றும் மத்திய தடவியல் துறை அதிகாரிகள் அந்த சம்பவம் நடைபெற்ற சம்பவ இடத்தில் அதை உயர் ரக கேமராவை கொண்டு தற்போது 15க்கும் மேற்பட்டவர்கள் ஆய்வு மேற்கொண்டு மேலும் அந்த இடத்தில் எப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது, 41 பேர் எப்படி இறந்தார்கள் என்று தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள், மத்திய தடவியல் துறை அதிகாரிகள் 15க்கும் மேற்பட்டோர் தற்போது சம்பவ இடத்தில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவம் என்பது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை என்பது தீவிரமடைந்துள்ள என்று குறிப்பிடலாம். மேலும் 12ஆம் தேதி விஜய் டெல்லி அலுவலகத்தில் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.